நான் எதுவும் இல்ல. ஏய் விடுயா சொல்றேன். யார் வெட்டது? யாரா வெட்டது? ஏய் இங்க போ இங்க போ. சார் நான் ஊச்சிருக்கு. ஆஸ்பத்திரி தூக்குங்க சார். தூக்குங்க கூட்டி வா ஸ்டேஷனுக்கு. அப்பா இல்லப்பா அந்த விட்னஸ் சர்வால எடுத்து அந்த ஆளை கூட்டி வா ஸ்டேஷனுக்கு. இந்த ரோஹித். தேங்க்ஸ் அத்தை. ஹலோ. ஹலோ, நான் மங்களா பேசுறேன், கையிலோட அம்மா. சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, அப்பா அம்மா கிட்ட பேசிட்டோம். அம்பாசமுத்திர சாமியும் ஜோஷியரும் சொல்லிட்டதால எல்லாரும் இந்த சம்பந்தத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷங்க. அப்படின்னா எப்ப வீட்டுக்கு வரீங்க? அத சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். இப்ப நாங்க எல்லாருமே சென்னைக்கு தான் வந்திருக்கோம். ஓ அப்படியா? நீங்க ஊர்ல இருந்து ஃபோன் பண்றீங்கன்னு நினைச்சிட்டேன். இல்ல, இங்கதான் எங்க அக்கா வீட்ல தங்கி இருக்கோம். சரி, அப்படின்னா எப்ப எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரீங்க? அது மட்டும் நான் ஃபோன் பண்ணி சொல்றேங்க. அப்பா, அண்ணன், எங்க வீட்டுக்காரரு 3 பேரும் ஒரு வேலையா வெளில போயிருக்காங்க. அவங்க 3 பேரும் வந்ததும் அவங்கள கூட்டிட்டு சேர்ந்தே வந்துடுறோம். கிளம்பும் போது உங்களுக்கு ஃபோன் பண்றேங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. வாங்க. வச்சிடுறேங்க. ரோஹித். சொல்லு ஸ்ரேயா. ஏன் இவ்ளோ டல்லா இருக்க? இல்லையே. பொய் சொல்லாத. உன் முகம் எப்பவுமே சந்தோஷமா பளிச்சுன்னு இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்ல. என்ன பிரச்சனை ரோஹித்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்ரேயா. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். கையில வேற ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களேன்னு வருத்தமா இருக்கா? இன்னொன்னும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாத ரோஹித். நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். கையிலோட கல்யாண பேச்சு எடுத்ததுல இருந்து உன் முகமே சரியில்லை. ரோஹித், கையில நீ லவ் பண்றியா? சச்சே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஸ்ரேயா. பின்ன என்னதான் வருத்தம் உனக்கு? என்கிட்ட சொல்ல மாட்டியா ரோஹித்? என்ன விஷயம் சொல்லு. லவ்வான்னு தெரியல ஸ்ரேயா. கீர்த்தி செத்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி எதுவுமே பிடிப்பில்லாம சுத்திட்டு இருந்தேன். அப்ப கையால் தான் என்னை ஒழுக்கமான நிலைக்கு கொண்டு வந்தா. என் கூட ஃப்ரெண்ட்லியா பழகின குற்றத்துக்காக கருணாகரன் மாமா கிட்ட அடியெல்லாம் கூட வாங்கினான். அப்பெல்லாம் கூட கையில் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணலை. நான் அவளை நெருங்கக்கூடாதுன்றதுக்காக கருணாகரன் மாமா அவளை வேற ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பேசி அவளை காசுக்காக கடத்தி வேற ஒருத்தனுக்கு விற்று பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டா. எப்படியோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மீட்டுட்டோன்னு வை, அது வேற விஷயம். ஆனால் அப்போதான் எனக்கு தோணுச்சு, கையில் இனிமேல் கஷ்டமே படக்கூடாது. அப்போதான் எங்கள் அம்மா சொன்னாங்க, கையில் கஷ்டப்படக்கூடாதுன்னா நீயே கையில் கல்யாணம் பண்ணிக்கோனாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரின்னு பொண்ணு கேட்கறதுக்கு போனோம். மாமா, அத்தை எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. ஆனா என்ன காரணம் தெரியல, கையில் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் சொல்லிட்டா. என்ன அப்படி நினைச்சு பார்க்கலன்னுட்டா. சரி, அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? அவ விருப்பத்தை மதிச்சு நாங்க எதுவும் பேசாம வந்துட்டோம். இதோ இப்ப கையிலுக்கு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆக போகுது. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஸ்ரேயா. கையில உள்ளங்கையில வச்சு தாங்கணும்னு நினைச்சேன், முடிஞ்சு போச்சு. சரி, கையில யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அது ஒண்ணுதான் இப்ப என் மனசுல இருக்கு. கயல், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? பேசு. இல்ல, உனக்காக இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல போய் பேச போறாங்கல்ல? ஆமா. இதெல்லாம் உன்னோட முழு சம்மதத்தோட தான் நடக்குதா? ஆமா, நான் தான் சொன்னேன்ல, எங்க அம்மாக்கும் அப்பாக்கும். அதெல்லாம் வேணாம், அவங்கள விடு. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு நீ எந்த தனி விருப்பமும் இல்ல ஸ்ரேயா. எந்த தனி விருப்பமும் இல்லனா நீ என்ன களிமண் உருண்டியா? ஹேய், எதுக்கு இப்ப தேவையில்லாம சீன் போடுற? இதெல்லாம் வேண்டாம், விட்டு. உண்மையாவே சொல்லு, உன் விருப்பம் என்ன கயல்? இப்ப என்ன தெரியணும் உனக்கு? இதுக்கு நீ மனப்பூர்வமா சம்மதிச்சிருக்கியான்னு எனக்கு தெரியணும். ஆமா, போதுமா? அப்ப ரோஹித் மேல உனக்கு எந்த பிரியமும் இல்லையா?
இருக்கு. அவன் என் மாமா பையன், நல்ல ஃப்ரெண்டு, வெல் விஷர். அந்த பிரியம் எனக்கு எப்பயுமே அவன் மேல இருக்கு. அதை தாண்டி வேற எதுவுமே இல்லையா கயல்? அதை தாண்டி என்ன இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கற? லவ். இங்க பாரு, எங்களுக்குள்ள என்ன இருக்கணும் நீ ஆசைப்பட்டா அது நடக்காது, புரியுதா? எங்க ரிலேஷன்ஷிப்பை நாங்க தீர்மானிச்சுக்கிறோம். நீ எதுக்காக இதுல தலையிடுற? ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே எனக்கு வேண்டியவங்க. நீ என் சித்தி பொண்ணு, அவன் என் மாமா பையன். உங்க ரெண்டு பேத்தோட நன்மையிலேயே எனக்கு அக்கறை இருக்கனால தான் நான் தலையிடுறேன். இங்க பாரு கயல், யாரோ ஊரு பேரு தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு நல்லா தெரிஞ்ச உன் மேல கொள்ள பெரிய விஷயத்துக்கு ரோஹத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? எனக்கு தோணல. அதுதான் ஏன் தோணல. ரோஹத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உங்க அப்பா அம்மா எல்லாருமே சம்மதம் சொல்லிட்டாங்க. ஆனா நீ மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? அதுக்கு நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் ரோஹித் கிட்ட நான் நேரடியா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் திருப்பி எதுக்கு வந்து நீ கேட்டுக்கிட்டு இருக்க? ஏன்னா உன் மனசுல நீ இருக்க கயல். இப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். உனக்கு வேற ஒருத்தனோட கல்யாண பேச்சு நடக்கிறது அவனால தாய்க்க முடியல. அவன் மனசு எவ்வளவு நொந்து போயிருக்கு தெரியுமா? அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. கயல், உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டல. அப்புறம் என்ன? எதுக்காக நான் உன் மனசுல இருக்கேன் எல்லார்ட்டையும் சொல்லிட்டாலே? இங்க பாரு, என்ன பொண்ணு கேட்டு வந்தீங்க ரைட். யார் மனசும் புண்படாம நான் தான் மறுத்துட்டேன்ல. அப்புறம் இப்ப வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கையில மனசுல இருக்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு தெரிஞ்சுனா அதுக்கு என்ன நோக்கம்? என்ன என் கல்யாணத்துக்கு எடுத்து எங்க அப்பா அம்மா மனசை நோக்கடிக்கணும்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்ல கயல். பின்ன எதுக்காக ஸ்ரேயா கிட்ட அப்படி பேசுன? அவளை வேற என்கிட்ட தூது காமிச்சிருக்க. இந்த மாதிரி நடந்துக்க உனக்கு வெக்கமா இல்ல? ஐயோ இல்ல கயல், என்ன பேச சொல்லி ரோஹத் ஒன்னும் அனுப்பல. நானா தான் உன்கிட்ட பேச வந்தேன். சும்மா நடிக்காத. அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லாம நீயே எப்படி வர முடியும்? இங்க பாரு ரோஹித், மறுபடியும் உன்கிட்ட நான் தெளிவா சொல்றேன். உன்னை கல்யாணம் பண்ணுன்ற நோக்கம் எனக்கு சுத்தமா கிடையாது, புரியுதா? என் வாழ்க்கை எங்க அம்மாவும் அப்பாவும் அமைச்சு கொடுக்கிற பாதையில தான் அமையும், அது உறுதி. இதுக்கு மேல தேவையில்லாம என் மனசுல கையில இருக்கா, கையில கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற, அது இதுன்னு சொல்லி யாராச்சும் கிளப்பி விட்ட அப்புறம் நல்லா இருக்கா சொல்லிட்டேன். சாரி ரோஹித். சார், கேஸ் சார். நாதன், உங்களுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. யோ, என்ன அது? இவரதுக்கே கூப்பிட்டு வந்தீங்க? கோர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆளை வெட்டிட்டார் சார். வெட்டிட்டாரா? யோ, என்னையா சொல்றீங்க? இந்த அளவுக்கு அருவால கையில பிடிக்கவே தெரியாது சார். இந்த பாருங்க சார், அந்த ஆளை வெட்டின அருவா. அந்த ஆளை வெட்டிட்டு இதை கையில பிடிச்சி நிற்கும் போது நாங்க போய் பிடிச்சிட்டோம் சார். வெட்டுப்பட்ட ஆள் யாரியா? துரப்பாண்டியனா சார். அந்த துரப்பாண்டியனை இந்த ஆள் வெட்டினதுக்கு அவங்க பையன் தான் சார் சாட்சி. அந்த பையன் எங்க? வெட்டுப்பட்ட ஆளை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருங்க சார். அவங்க பையனும் கூட போயிருக்கான். எந்த ஹாஸ்பிட்டல்? டிஎம் ஹாஸ்பிட்டல் சார். அந்த துரப்பாண்டியன் யாரு? அதான் சார், பூவரசநல்லூர் அலமூர் இருக்காங்களே, அவங்களோட கூட பிறந்த அண்ணன் சார். அவரு பூவரசநல்லூர்ல வாத்தியாரா வேலை பார்க்கறாரு சார். ஓ, அவரைத்தான் நீங்க வெட்டினீங்களா? ஐயோ இல்ல சார், நான் வெட்டல. யாரோ வெட்டிட்டு இருந்தப்போ காப்பாத்துறதுக்காக நான் போனேன் சார். அவ்வளவுதான் சார், நான் எதுவுமே செய்யல சார். ஆனா அருவா உங்க கையில இருந்தா இவங்க சொல்றாங்களே. சார், வெட்டினவனை தடுக்க போனப்போ ஒருத்தன் அருவாளை கீழே போட்டுட்டான். அதை எடுத்து அவன் பின்னாடி துரத்தி ஓடினேன். அந்த நேரத்துல துரப்பாண்டியோட பையன் வெட்டி அங்க வந்துட்டான். நான் தான் வெட்டினேன்னு நினைச்சு அவன் சத்தம் போடுறத பார்த்து இவங்கெல்லாம் என்னை பிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க சார். சார், இந்த ஆள் வெட்டினதை அவங்க பையன் கண்ணால பாத்துருக்கான் சார். இவர் கையில அருவா பிடிச்சிருந்தத அந்த வழியா போனவங்க பல பேர் பாத்துருக்காங்க சார். நாங்க ஒன்றும் சும்மா பிடிச்சிட்டு வரல சார், சாட்சி இருக்கு. பாவம் சார், அந்த ஆளு ரத்தம் நிறைய போயிடுச்சு சார். பிழைக்கிறதே கஷ்டம்ன்றாங்க சார். சரி, நீங்க போங்க, நான் அவரை விசாரிச்சுக்கிறேன். ஓகே சார். சரிங்க சார். நாதன், நான் உங்க கூட ரொம்ப பழகலனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன். நான் நீங்க காதலிச்ச அனுபவ ரஞ்சித் பவர் ஆயோக்கிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவன் நானு. தெரியும் சார். இல்லைன்னா சுதா பெங்களூர் போன தகவலும் அலமூர் ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணிக்க போற தகவலும் நீங்க என்கிட்ட சொல்லிருக்க மாட்டீங்களே சார். சோ நான் உங்களோட வெல்விசங்கிறது புரியுது இல்லையா?
சந்தேகமே இல்லை சார், புரியுது சார். அப்ப எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க, அங்க என்ன நடந்துச்சு? துரப்பாண்டி வெட்டப்பட்ட சம்பவத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சார், வெட்டப்பட்டதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். நான் ஏதோ எதிர்ச்சி அந்த பக்கம் நடந்து வந்தேன். யாரோ ஒருத்தன் துரப்பாண்டியை வெட்டிட்டு இருந்த பார்த்து பதறி போய் அவரை காப்பாத்த தான் சார் போனேன். மற்றபடி அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். உங்க கையில அருவா இருந்துச்சுன்னு சொல்றாங்களே, சாட்சி வேற இருக்குன்னு சொல்றாங்களே. சார், சத்தியமா சொல்றேன், அவங்கள விரட்டுறதுக்காக அவங்க கீழே போட்ட அருவாலை தூக்கிட்டு அவங்கள துரத்தினேன்னு தவிர நான் வேற எதுவும் பண்ணல சார். நம்ப மாட்டாங்க நாதன். சார், அவரை போய் நான் ஏன் சார் வெட்டணும்? அதனால எனக்கு என்ன சார் லாபம்? துரப்பாண்டியை வெட்டுறதுனால உங்களுக்கு என்ன லாபம்னு எப்படி கணக்கு பண்ணுவாங்க தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. வெட்டப்பட்ட துரப்பாண்டிக்கும் உங்களுக்கும் உறவு சரியில்லை. துரப்பாண்டி வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்கும்போது அந்த இடத்துல அருவாலை நீங்க ஓங்கி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. அதை துரப்பாண்டி பையனும் மத்தவங்களும் பார்த்திருக்காங்க. இப்ப என்ன முடிவு எடுப்பாங்க நீங்களே சொல்லுங்க. சார், நான் செய்யல சார். இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். சொல்றீங்க, எடுபடணுமே. துரப்பாண்டியோட நிலைமை வேற சரியில்லைன்னு சொல்றாங்க. உழைக்கிறது கஷ்டம்னு இவங்க சொல்றாங்க. செத்துக்கிட்டு போயிட்டாருன்னா கேஸ் கொலை கேஸ் ஆயிரும். ஐயோ சார், நான் பண்ணல சார், என்ன நம்புங்க சார். நான் நம்புறது பிரச்சனை இல்லை நாதன், கோர்ட்டு நம்பணுமே. அதுக்கு சாட்சியங்கள் வேணும். எல்லா சாட்சியமும் உங்களுக்கு எதிரால இருக்கு. சரி பாப்போம். முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் துரப்பாண்டியோட நிலைமை என்னன்னு பாக்குறேன். அவங்க வீட்டாளங்களை விசாரிச்சுட்டு வரேன். அந்த பையனோட சாட்சியத்தை வச்சு வெட்டினது நீங்க தானே ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா உங்க மேல கேஸ் பதிவு பண்ணி உங்களை கோர்ட்டுக்கு கொண்டு போறதை தவிர வேற வழியே இல்லை நாதன். நாராயணமூர்த்தி சார், இவரை பாத்துங்க. சரி சார், ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு ஓகே சார். ஏம்பா, நான் உட்காருப்பா. ஹலோ. ஹலோ. சார், அண்ணன் முகத்தை பாத்தீங்களா? எண்ணெயில போட்ட பூரி மாதிரி பூரிச்சு போயிருக்கு பாருங்க. என்ன இருக்காதா? சந்தோஷம் வராத வருது. வெட்ட வேண்டிய ஆளுகளை வெட்டாம இத்தனை காலம் வெட்டியா சுத்திக்கிட்டு தெரிஞ்சேன். ஒரு வழியா இன்னைக்கு ஒரு ஆளை வெட்டிட்டோம்ல, அந்த சந்தோஷம் வர்றது. என்ன ஒண்ணு, ஒட்டு மொத்தமா வெட்டி கணக்கு முடிச்சிடலாம்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கல. பரவாயில்ல விடு. ஒட்டு மொத்தமா வெட்டலாம்னா ஒவ்வொருத்தரையா வெட்டுவான். இப்ப என்ன கெட்டு போச்சு? அதெல்லாம் சரிதானே. இந்த துரப்பைய செத்தானா பொழைச்சானான்னு தெரியலையே. சாகாம என்னையா பண்ணுவேன்? வெட்டு வெட்டுக்கு அவன் பொழைப்பாங்கிற? துறை செத்துட்டாங்கிற சரி வேகமா வரும் பாரு. ஆட்ட ஆரம்பிச்சாச்சு வர்றது. இனிமேல் அந்த வீட்டுல வரிசையா ஒவ்வொரு ஆளா சாவாக பாரு. சார், இன்னைக்கு இந்த காரியம் கைகூடி இருக்குன்னு சொன்னா அதுக்கு முழு காரணம் நீங்க தான் சார். நீங்க வந்து குறுக்க மறிச்சு அந்த துரப்பாண்டி பேரை பிடிச்சி நிறுத்தாம இருந்திருந்தீங்கன்னா அவன் தப்பிச்சு போயிருப்பான் சார். சார், எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கேன் சார். இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல சார். அது சமயம் ஒரு சாரே கேட்பாரு, அப்ப பண்ணி விட்டுருங்க. வருது, சும்மா இருக்க மாட்டியா? தியாகு, எதுக்கு இங்கெல்லாம் இது பேசிட்டு இருக்கீங்க? ரூம் போய் பேசிக்கலாம் வாங்க. வாங்க வாங்க. சார், லிஃப்ட் ஒர்க் ஆகுது சார். சரி வாங்க, படி வழியா போகலாம்.
அது வராங்க பாத்தியா அவங்க 2 பேரு. அவங்க 2 பெரிய வெட்டிடுங்க. என்ன சார் சொல்றீங்க? யோ சும்மாரியா தியாகு அவங்கள போய் வெட்டுங்க. ஓ அண்ணே அது வேணாம்னே. அதுல ஒருத்தங்க கேசவ சாரோட ஒய்ஃப் ஆர்த்தி மேடம். தியாகு நான் சொல்றேன் அவங்கள போய் வெட்டுங்க. அதுல இன்னொருத்தி யார் தெரியுமா? அந்த டூப்ளிகேட் அருணாச்சலத்தோட பொண்ணு அலமேலு. எதுவுமே யோசிக்காம போய் வெட்டுங்க. சார் அந்த பொண்ணு எதுக்கு சார் நான் வெட்டணும்? அந்த பொண்ணு என் லிஸ்ட்ல இல்லையே. நான் சொல்றேன் சொல்லாத ஆளுகளை எதுக்கு சார் நான் வெட்டணும்? ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கேளு தியாகு. பக்கத்துல வச்சுட்டாங்க. வாங்க சார் வாங்க வாங்க சார். புரியவே இல்லையா? ஒர்க் பண்ணல போல இருக்கு. நம்ம ஸ்டேஜ் வழியாவே கீழே இறங்கி போயிடலாம். வா சார் வாங்க மேல வாங்க சார். ப்ளீஸ் சார் இவ்வளவு கேளுங்க சார். ப்ளீஸ் வாங்க சார் வாங்க சார். வந்துருங்க சார். போறாங்களே தியாகு போறாங்கப்பா. சும்மா இருங்க சார். நான் வெட்ட வேண்டிய ஆளுகளை ஸ்கெட்ச் போட்டு தான் சார் வந்திருக்கேன். இங்க ஸ்கெட்ச்ல இல்ல சார். அவங்கள போய் வெட்ட சொல்றீங்க. வேற சொன்னா புரிஞ்சுக்கீங்க. சார் அவனை பாத்தியா? அவன் யாருன்னு தெரியுதா? அருணாச்சலம் பிறந்தானே? ஆமா நீங்க